வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மிஷின் லேர்னிங் இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு லீனியர் ரெக்ரெஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? மிஷின் லேர்னிங்கில் வந்துட்டு மிஷின் லேர்னிங் இதுலேயே உங்களுக்கு தெரியணும். மிஷினை லேர்ன் பண்ண வச்சு அது வந்துட்டு செல்ஃபாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில் வந்துட்டு 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆஸ் ஃபார் த கரண்ட் சினாரியோ. ஓகேங்களா? கரண்ட் சுச்சுவேஷனில் சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், குவாண்டம் மிஷின் லேர்னிங்னு இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்போ வந்துட்டு சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்னென்னு, அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தியரியெல்லாம் இந்த தியரியெல்லாம் கூட தேவையில்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் லேபிள் இருக்கும். ஓகேங்களா? ஃபீச்சருங்கிறத நான் என்ன சொன்னேன்னா, இப்போ ஹவுஸ் ப்ரெடிக்ஷன் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ஹவுஸ் ப்ரெடிக்ஷன் ப்ராப்ளமில் ஹவுஸோட ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேங்களா? டிபெண்டன்ட் வேரியபிள்னால் ஒய்ஏ லேபிள். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை ரூம் இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த மாதிரி இதை வச்சு இந்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சு ஒரு ஒய்ங்கிற டிபெண்டன்ட் வேரியபிளை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆர் கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இப்போ கேட்டு டாகுன்னு ஒரு 1000 இமேஜஸ் இருக்குது. இது கேட்டு இது டாகுன்னு சொல்லி நம்ம வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறது வந்துட்டு லேபிள் முன்னாடியே சொல்லிடும். கேட்டுனா 0, டாகுனா 1ன்னு. இப்போ அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமும் வந்துட்டு சூப்பர்வைஸ்டு லேர்னிங் தான். எங்கெல்லாம் உங்களுக்கு லேபிளும் ஃபீச்சரும் இருக்கோ, லேபிள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது சூப்பர்வைஸ்டு லேர்னிங் தான். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம்னா சிம்பிளாக ஒன்றும் இல்லை, வித்தவுட் லேபிள் we need to learn the machine, we need to feed data set. ஓகேங்களா? நம்ம டேட்டா செட்டை ஃபீட் பண்ணி மிஷினை வந்துட்டு லேர்ன் பண்ண வைக்கணும். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ கிளஸ்டரிங் இருக்குது. எப்படின்னா, இப்போ குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளவர்ஸ் டேட்டா செட்டை நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப அது வந்துட்டு கலரு, அந்த கலர் பிக்சலோட டென்சிட்டி, இந்த ஷேப்பு, இந்த இதையெல்லாம் வச்சு வந்துட்டு தனித்தனியாக குரூப் கேட்டகரி ஆகிக்கும். இப்போ ரோஸ்னால் ரோஸ் செப்பரேட் ஆகிரும், லோட்டஸ்னால் லோட்டஸ் செப்பரேட் ஆகிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறது வந்துட்டு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு 8 இது வந்துட்டு சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம், கடைசி 2 வந்துட்டு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம். ஓகேங்களா? கேமின் கிளஸ்டரிங்கும் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனும். நம்ம வந்துட்டு ஃபீச்சரில் ஒவ்வொரு அல்காரிதமும் எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம லீனியர் ரெக்ரெஷன் போய் பார்ப்போம். ஓகேங்களா? லீனியர் ரெக்ரெஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க, நேர்கோட்டு துண்டு ஃபார்முலா y = mx + c. ஓகேங்களா? அதே தான் நம்ம இங்கே வந்துட்டு y = ax + bன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஏங்கிறது ஸ்லோப்பு, பிங்கிறது இன்டர்செப்ட். ஓகேங்களா? இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அல்காரிதம் லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது. ஓகேங்களா? அதுதான் அந்த கரெக்டான ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோன்னா பெஸ்ட்டு ஃபிட் லைனை க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹைட் இருக்குது, வெயிட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கிளாஸில் வந்துட்டு ஹைட்டான பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்களோட வெயிட்டை நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். அதில் பார்க்குறப்ப இப்போ 130 ஹைட் இருக்கானா, அவன் 48 kg இருப்பான் அப்படிங்கிற மாதிரி டேட்டா செட்ஸை நம்ம பிளாட் பண்ணிருக்கோமா. இதில் வந்துட்டு பெஸ்ட்டு ஃபிட் லைனை வந்துட்டு y = mx + pங்கிற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பெஸ்ட் ஃபிட் லைனை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு லைனும் ஒரு ஹைப்போதிசிஸ். ஓகேங்களா? இந்த ஏவையும் பியையும் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்லோப்பையும் இன்டர்செப்டையும் சேஞ்ச் பண்ணி லைனை வந்துட்டு மாற்றி மாற்றி பார்த்து எது வந்துட்டு ரொம்ப கம்மி லாஸ் தருதோ, ஓகேங்களா, அதை தான் நம்ம வந்துட்டு பெஸ்ட்டு ஃபிட் லைனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு டாட்ஸ் இருக்குன்னா, இந்த டாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு 140 ஹைட் இருக்கவனோட வெயிட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 50 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்துட்டு 52ன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கா. இப்போ 50 - 52 ஸ்கொயர்டு, ஓகேவா, /2 இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்குது, மீன் ஸ்கொயர்டு எரர். ஓகேங்களா? அதாவது ஒரிஜினல் வேல்யூலேருந்து ப்ரெடிக்டட் வேல்யூலேருந்து ஒரிஜினல் வேல்யூ கழித்து ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? வாங்க லேட்டராக இப்போ பார்ப்போம்.
இதுதான் ஃபார்முலா. நான் எப்படி இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுதுன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு 3 ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணணும்னா, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட லாஸ் கால்குலேட் பண்ணணும். லாஸ் கால்குலேட் பண்ணணும்னா ஒரிஜினல் வேல்யூலேருந்து ப்ரெடிக்டட் வேல்யூ எவ்வளோ வேரி ஆகிருக்கு, ஓகேங்களா, அதுதான் லாஸு. ஓகேங்களா, அந்த லாஸை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கிரேடியன்ட் டிசன்ட் கால்குலேட் பண்ணணும். கிரேடியன்ட் டிசன்ட் கால்குலேட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இந்த லாஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த லாஸ் ஃபங்க்ஷனுக்கு பார்சியல் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன் எடுத்தால், ஓகேங்களா, அதுதான் கிரேடியன்ட் டிசன்ட். ஓகேங்களா, அதிலிருந்து அந்த வேல்யூவை வந்துட்டு நியூ லேர்னிங் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம வந்துட்டு பராமீட்டர்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். நான் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரியுறேன். ஏன் நான் இதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, மிஷின் லேர்னிங்கில் இந்த கான்செப்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கான்செப்ட் வந்துட்டு ரிப்பீட் ஆகும். இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா, இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த மிஷின் லேர்னிங் எழுதுறதா இருந்தாலும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, வாங்க இப்போ வந்துட்டு லாஸை கம்ப்யூட் பண்ணணும். நமக்கு இப்போ வந்துட்டு லீனியர் ரெக்ரெஷன் வந்துட்டு மீன் ஸ்கொயர்ட் எரர் லாஸ். ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரிஜினல் வேல்யூலேருந்து ப்ரெடிக்டட் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது. ஓகேங்களா, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் வியில் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கோ அத்தனை சாம்பிள்ஸ் வரைக்கும் ஸ்கொயர் பண்ணி சமேஷன் பண்ணிட்டு அந்த நம்பர் ஆஃப் சாம்பிளால் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை கால்குலேட் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டாவது என்ன பண்ணணும்னா லாஸை கிரேடியன்ட் டிசன்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, கிரேடியன்ட் டிசன்ட் அல்காரிதம் எதுக்குன்னா, இப்போ வந்துட்டு நம்மளோட லாஸை வந்துட்டு மினிமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அல்காரிதம் தான் இந்த கிரேடியன்ட் டிசன்ட். இது இன்டெப்த்தாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ இந்த ஸ்லோப் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா, டிக்ரீஸ் பண்ணிட்டே வரப்போ ஜீரோ அந்த லாஸ் வந்துட்டு ஜீரோவுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா, எப்போ வந்துட்டு இப்போ லாஸ் வந்துட்டு 2% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜீரோவுக்கு கொண்டு வரதுக்காக நம்ம வந்துட்டு வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வந்துட்டு வெரி பண்ணணும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மீன் ஸ்கொயர்ட் எரர் லாஸ் வந்துட்டு இதுதான். ஓகேங்களா, இதை வந்துட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் இப்படி தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 2 வந்துட்டு முன்னாடி வந்துடும். 2 × 2/n இந்த ஃபார்முலா அப்படியே நீங்கள் வந்துட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா வரும். ஓகேங்களா, -2 1/n சம்மேஷன் ஆஃப் i = 1 to n y - y hat. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம வந்துட்டு வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறப்ப ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, அந்த வேல்யூ அந்த ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் தான் நம்ம என்ன பண்ணணும், லேர்னிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்துட்டு அப்டேட் பேராமீட்டர்ஸ். லேர்னிங் ரேட்டை வச்சு அந்த வேல்யூஸை நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா, அப்டேட் பண்ணுறப்ப நியூ இன்டர்செக்ஷன் அண்டு ஸ்லோப் கிடைக்கும். ஓகேங்களா, வெயிட்ஸ் அண்ட் பயாஸ்ன்னு சொல்லலாம் இதை. ஓகேங்களா, வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் கிடைக்கும். மறுபடியும் அதை என்ன பண்ணணும், நம்ம இது y = mx + vங்கிற ஃபார்முலாவில் கொடுத்து மறுபடியும் ஒய்யை கால்குலேட் பண்ணி லாஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்டேட் த பேராமீட்டர்ஸ், கோ டு ஸ்டெப் 1. ஓகேவா, ரீஸ்டார்ட் த ப்ராசஸ், ரிப்பீட்டிங் தி ப்ராசஸ் ஓவர் அண்ட் ஓவர் ஃபார் மெனி எபாக். அதாவது இப்போ நீங்கள் 10 எபாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா 10 எபாக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஐட்ரேட் பண்ணிட்டே வரலாம். ஓகேங்களா, ஆர் அன்டில் லாஸ் வில் கெட் கன்வர்ஜ். ஓகேங்களா, லாஸ் வந்துட்டு ரொம்ப மினிமைஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணிட்டே வரணும். அதுக்கடுத்து ஒரு சின்ன ஹிண்ட் என்னென்னா, பேட்ச் கிரேடியன்ட் டிசன்ட்டு மினி பேட்ச் கிரேடியன்ட் டிசன்ட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணல, வெயிட் அப்டேட் பண்ணோம்ல, இது ஒரே ஒரு தடவை தான் வெயிட் அப்டேட் பண்ணிருக்கோம் ஃபார் என்டையர் டேட்டா செட். இப்போ 100 சாம்பிள்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 சாம்பிள்ஸையும் ஒரே டைமில் லாஸ் கால்குலேட் பண்ணி நம்ம வந்துட்டு இது பராமீட்டர்ஸ் அப்டேட் பண்ணலாம். இதுக்கு பேர் பேட்ச் கிரேடியன்ட் டிசன்ட். இதே மினி பேட்ச் கிரேடியன்ட் டிசன்ட்னா, இப்போ 100 சாம்பிள்ஸ் இருக்குன்னா நான் வந்துட்டு பேட்ச் சைஸ் வந்துட்டு 10 கொடுப்பேன். ஓகேங்களா, 10 கொடுத்துச்சுன்னா 100 / 10 பேட்சாக மாறிடும். ஓகேங்களா, அந்த 10 பேட்ச்சு ஒரு பேட்சுக்கு ஒரு டைம் வந்துட்டு
அப்டேட் ஆகும் பேராமீட்டர்ஸ். அப்படி 10 டைம்ஸ் வந்துட்டு பேராமீட்டர்ஸ் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? அது பேர் தான் மினி பேட்ச் கிரேடியன்ட் டிசென்ட். ஓகே. இப்போ வந்துட்டு scikit-learnல வந்துட்டு எப்படி லீனியர் ரெக்ரெஷன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, இப்படி தான். நீங்கள் வந்துட்டு scikit-learn பிப் இன்ஸ்டால் scikit-learn இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு sklearn லீனியர் மாடல் லீனியர் ரெக்ரெஷன் கொடுத்து ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு XY வேல்யூ கொடுத்து இது பண்ணிங்கன்னா மாடல் வந்துட்டு ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபிட் கொடுத்தீங்கன்னா மாடல் ட்ரெயின் ஆயிரும். அடுத்து ட்ரெயின் ஆன மாடலோட வெயிட்ஸ் ஷோ பண்ணி இன்டர்செப்ட் வந்துட்டு இதில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக நியூ வேல்யூ ஒன்று கொடுக்குறப்ப ப்ரெடிக்ட் ஆயிரும். வாங்க லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது அதான் நான் பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுறேன். ஒவ்வொரு எப்பாக்குக்கும் நம்ம வந்துட்டு 4 ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். முன்ன சொன்ன அதே இதுதான். முதல்ல மாடல் வந்துட்டு y=mx+c இருக்குது, mx+c இருக்குல்ல, அதோட ஒய்யை வந்துட்டு முதல்ல கால்குலேட் பண்ணணும். மாடல் ப்ரெடிக்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் லாஸ் கம்ப்யூட் பண்ணணும். ஒரிஜினல் ப்ரெடிக்ஷனையும் லேபிளையும் வச்சு நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் வச்சு கால்குலேட் பண்ணணும் லாஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணணும் ஃபார் எவ்ரி பேராமீட்டர்ஸ். அண்ட் தென் அப்டேட் த பேராமீட்டர்ஸை அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வாங்க, நாம் போன டுட்டோரியல் வந்துட்டு நம்பை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த நம்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு எக்ஸ்ன்னு வந்துட்டு 100 வேல்யூ ஆக்சிஸில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒய் வேல்யூ வந்துட்டு நான் ரேண்டமாக அப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு டேட்டா செட்டை சிம்பிளாக இந்த டேட்டா செட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லீனியர் ரெக்ரெஷன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரெயினுக்கு தனியாகவும் வேலிடேஷனுக்கு டெஸ்டிங்க்கு தனியாகவும் நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? லேட்டராக உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு டேட்டா செட்டை மட்டும் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். ரேண்டமாக நான் வந்துட்டு ஏ அண்ட் பியை எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, ரேண்டமாக ஏ அண்ட் பியை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு எப்பாக்குக்கும் நான் எப்பாக்கு வந்துட்டு 1000 எப்பாக்கு வச்சுருக்கேன். 1000 எப்பாக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கேன், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒய் ஹேட்டுங்கிறது ப்ரெடிக்டட் வேல்யூ, அதுலேருந்து ஒய் ட்ரெயினுங்கிறது ஒரிஜினல் லேபிள். அதை மைனஸ் பண்ணிக்கிறப்ப எனக்கு எரர் கிடைக்கும். ஓகே. அந்த அதாவது இங்கே தான் அந்த எரரை ஸ்கொயர் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த லாஸை கிரேடியன்ட் டிசென்ட் சொன்னால ஃபார்முலாவை பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன் எடுத்திருப்பாங்க. அதில் நம்ம அந்த லாஸை வந்துட்டு எரரையும் கொண்டு போய் போட்டு நம்ம வந்துட்டு கிரேடியன்ட் ஏவோட கிரேடியண்ட்டும் பியோட கிரேடியண்ட்டும் கண்டுபிடிச்சிக்கணும். மறுபடியும் அதை லேர்னிங் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணி இது பண்ணுறப்ப நமக்கு நியூ வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் கிடைக்கும், ஏ அண்ட் பி கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஏ அண்ட் பியை மறுபடியும் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அன்டில் 1000 எப்போ கம்ப்ளீட் ஆகிற வரையும். ஸோ நம்ம இதை இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஃபைனல் இன்டர்செப்ட் ஏ அண்ட் பி வேல்யூ கிடைக்கும். இதே லீனியர் ரெக்ரெஷனில் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் பாஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணாலும் சேம் வேல்யூ. ஓகேங்களா? அதே அல்காரிதம் தான் scikit-learnல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அல்காரிதத்தை தான் நான் உங்களுக்கு இதில் கோடிங்கில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ரொசீஜரும் நடக்கும். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ ரியல் டைம் டேட்டா செட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்க, என்கிட்ட வந்துட்டு காலேஜ் அட்மிஷனுக்கு வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி காலேஜுக்கு அட்மிஷனுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு சில பேராமீட்டர்ஸை வச்சு அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. என்னென்ன பேராமீட்டர்ஸ்னால் இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஜிஆர்இ ஸ்கோரு, டோஃபல் ஸ்கோரு, யூனிவர்சிட்டி ரேங்கிங்கு, சிஜிபிஏ இதெல்லாம் எடுக்கிறாங்க. இதில் வந்துட்டு எதுவும் ப்ரெடிக்டட் வேல்யூ ஒய்னா இந்த சான்ஸ் ஆஃப் அட்மிட் தான். ஓகேங்களா? இப்போ இந்த சீரியல் நம்பர் நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நல் காலம் இருக்கா, அதாவது மிக்சிங் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறோம். நான் உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு தனி டுட்டோரியலாக உங்களுக்கு சொல்கிறேன்.
அதாவது எப்படி வந்துட்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி டேட்டா க்ளீனிங் பண்ணி பக்காவாக பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு மாடல் ட்ரைனிங் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்தீங்கன்னா சிம்பிளாக நான் வந்துட்டு சான்ஸ் ஆஃப் அட்மிட்டை வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கிறேன். அதை நான் ஒய் லேபிளாக எடுத்துக்கிறேன். ரிமைனிங் எல்லா வேல்யூயும் எக்ஸாக எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டு ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகேங்களா? எதுக்குன்னா டெஸ்டிங்க்கு ஒரு பார்ட்டும் ட்ரைனிங்க்கு ஒரு பார்ட்டும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு லீனியர் ரெக்ரெஷனில் அந்த இதை போட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறப்ப அவ்வளோதான். மாடல் வந்துட்டு ட்ரெயின் ஆயிருச்சு. ஃபிட் கொடுத்தீங்கன்னா ட்ரெயின் ஆயிரும். அடுத்து எக்ஸ் டெஸ்ட் வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டு எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? லாஸ் பாருங்கள் 0.06 தான். 0.06ங்கிறப்ப ஆல்மோஸ்ட் 0. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 0னா லாஸே இல்லை. அப்போ 100% கிடச்சிருக்கு. நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 99.4% அக்யூரசி கிடச்சிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எல்லா அல்காரிதமும் பார்ப்போம். ஓகேங்களா? அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லாமே பார்ப்போம். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு தமிழில் நம்ம ஏஐ எப்படி வந்துட்டு கற்றுக்கிறதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஏன்னா நான் வந்துட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டில். ஸோ என்னோடய நாலேஜை வச்சு நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்லித்தரேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் என்னோடய சேனல். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.